ஏழ்தெங்க நாட்டின் சிற்றரசன் ஆவணி அருணன், அவன் மனைவி செவ்விழி திருநங்கை. இந்த தம்பதிகளின் செல்ல மகள்தான் இளவரசி கனிமொழி கண்ணுக்கினியாள். பிடிவாதமும் தலைக்கணமும் இவளுக்கு இரு கண்கள். அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் இருக்கும் என்பதற்கு இவள் மட்டுமே சரியான உதாரணம். அரண்மனையின் செல்வ செழிப்பிலும் அவளது சிற்றன்னையின் துர்போதனைகளாலும் கர்ப்பம் மிக்கவளாக சுயநல சிந்தனைகளுடன் வளர்ந்து வரும் கண்ணுக்கினியாளுக்கு கபாடபுரம் சென்று நடனக்கலை பயிலும் பேரார்வம் உருவாகிறது. நடனக்கலையுடன் சேர்ந்து கபாடபுரத்தின் இளவரசனுடன் காதல் பாடம் படிக்க சிற்றன்னை அறிவுரை தரவே ஆவணி அருணன் கண்ணுக்கினியாளை கபாடபுரத்திற்கு நடனக்கலை கற்பிக்க அழைத்து வருகிறான். பவித்ர பாண்டியன் ஏற்கனவே ஆவணி அருணனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி கண்ணுக்கினியாளை பட்டத்து இளவரசன் முடத்திருமாறனுக்கு திருமணம் செய்து வைக்க அரச குடும்பங்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள். ஆனால் ஆடற்கலை பயின்று வரும் கண்ணுக்கினியாளை முடத்திருமாறன் தங்கை அங்கையர்கண்ணிக்கு பிடிக்காமல் போகிறது. கபாடபுரத்தில் நிகழும் தமிழர் திருநாள் பெருவிழாவிலேயே இளவரசன் முடத்திருமாறன் கண்ணுக்கிளியாள் திருமணத்தை நடத்தி முடிக்க பவித்ர பாண்டியன் தீர்மானித்திருக்க அதற்கு அங்கையர்கண்ணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். தங்கையின் வார்த்தையை ஏற்கும் முடத்திருமாறன் திருமணத்திற்கு மறுக்க கண்ணுக்கினியாள் மனம் உடைகிறாள். தன் காதலை இளவரசன் புறக்கணித்து தனக்கு துரோகம் செய்ததாக பவித்ர பாண்டியனிடம் அனைவர் முன்னிலையிலும் குற்றம் சாட்டுகிறாள். வெறி பிடித்தவள் போல கபாடபுரம் தமிழர் திருநாளில் அவள் நிகழ்த்திய நாடகங்களால் அந்த நகரத்தின் மகிழ்ச்சியே பறிபோகிறது. பேரரசன் பவித்ர பாண்டியன் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? கண்ணுக்கினியாள் முடத்திருமாறன் திருமணம் நிகழுமா? முடத்திருமாறன் தன் தங்கைக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகும்? விடை தெரிய வேண்டுமா? இன்றே சங்கத்தமிழ் பாண்டியன் நாவலை வாங்கி படியுங்கள். வாசிப்போடு சேர்த்து சம்பாதிக்கவும் வழி சொல்கிறோம். இரட்டிப்பு மகிழ்ச்சி பெற 6369297811 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.